அரசியல் பண்பாடு நாகரிகம் இன்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருவதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக பாஜகவுடன் கள்ள உறவு வைத்தது மக்களுக்கு தெரிந்துவிட்டதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உளறி வருவதாகவும், திமுக கூட்டணியின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர் பங்கேற்க கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் நட்டா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதன் மர்மம் என்ன எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து மத்திய அரசு விழாவா மாநில அரசு விழாவா என்பது கூட தெரியாத ஒரு முதலமைச்சரை பெற்றுள்ளதாக தமிழக மக்கள் வேதனையில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தரந்தாழ்ந்த விமர்சனங்கள், தனிநபர் விமர்சனங்கள், தரங்கட்ட வார்த்தையிலே விமர்சனங்கள், ஒரு நிதானமற்ற போக்கு, ஒரு பதற்றம், ஒரு உளறல் முதலமைச்சருடைய பேச்சிலே நமக்கு தெரிந்தது. ஆகவே முதல்வர் அவர்களுக்கு தான் கலந்து கொண்ட விழா மத்திய அரசு விழாவா மாநில அரசு விழாவா என்ற அடிப்படை அறிவு கூட இல்லையே, தெரியவில்லையே என்று நினைக்கும் போது அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. அரசியல் நாகரிகம், அரசியல் பண்பாடு திமுக கட்சி தலைவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. அது காலங்காலமாக அவர்களுடைய பிறவி குணம். இதையடுத்து பேசிய அவர், திமுகவை அழிக்க நினைத்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலைஞர் நினைவிடத்தில் கும்பிடு போட்டுக் கொண்டு இருப்பதாகவும், அண்ணாமலைக்கு இன்னும் அரசியல் அனுபவம் தேவைப்படுவதாகவும் விமர்சித்துள்ளார். அவருக்கு அரசியலில் இன்னும் நிறைய அனுபவம் தேவைப்படுகிறது. அவர் எப்போதும் போல, நானும் அந்த பேட்டியெல்லாம் பார்த்தேன், அவர் எப்போதும் போல தன்னுடைய பாணியில் அவர் குற்றமுள்ள மனசு குறுகுறுக்குதுன்ற மாதிரி, அவர் எந்த கருணாநிதியினுடைய கட்சியை அழிக்கணும், அண்ணாவுடைய கட்சியை அழிக்கணும், ஸ்டாலினை அழிக்கணும்னு சொன்னவர் கருணாநிதி நினைவிடத்தில் போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்குறது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. அவருடைய வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் அவருக்கு தேவைப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிலவரம் தெரியல, தமிழ்நாட்டினுடைய கலவரமும் அவருக்கு தெரியல. அதனால் அண்ணாமலையுடைய வார்த்தைகள் வெளிப்படுவது அவருடைய அனுபவ குறைவை காட்டுகிறது, அவருடைய அரசியல் அனுபவம் இன்மை காட்டுகிறது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரிதலை காட்டுகிறது.